கொஞ்சம் லைட்டாக ஃப்ராடு தனம் பண்ணோம். நாங்கள் டூப்ளிகேட் நகையெல்லாம் போட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. இல்லை அவரையும் ஏமாத்தி ஒரு பொண்ணை தூக்கி போய் தலையில கட்டுறீங்க. சீரியலோட தாக்கம் வேற எங்கேயோ இருக்குது. மூவி எல்லாம் உண்மையில கம்பேர் பண்ண முடியாது. சீரியல் ஆக்டரா நான் மூவி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ சீரியல்னா ஒரு பிராண்டட் ஆக்டர், மூவி ஆக்டர் நடிக்கிறாரு ஒரு சினிமால, அதே இடத்துல போய் நாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. நான் போனா எனக்கு ஒரு 4 பேர் நிறைய பேர் அங்க பார்ப்பாங்க, சாருக்காரன். ஏன்னா முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா சீரியல் ஆக்டர் அவர் மூவி ஆக்டர் தான். அந்தந்த அவர் மூவி ஆக்டர்லாம் கிடையாது. சீரியல் ஆக்டர் மூவி ஆக்டர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா சைவம் ரவி சார் தான் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு அட்வொகேட்டும் கூட. நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் அவரோட கெரியர் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டேக் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்க சினிமாக்குள்ள வந்து ஒரு ஆக்சிடென்டலான விஷயம் தான். சடனா ஆர்யா சார் கூட போகும்போது நடந்த ஒரு விஷயம். அந்த ஆக்சிடென்ட்லாம் சினிமாக்குள்ள வந்த விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. அது நான் வந்து ஓரம் படம் புஷ்கர் காயத்ரி டைரக்ட் பண்ணாங்க. அதுனா கூட சும்மா ஆர்யா கூட போயிருந்தேன். கேரவன்ல உட்காந்துக்கிட்டு இருந்தபோது நான் பூஜா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னார் புஷ்கர் சார் கிட்ட, இவருக்கு ஒரு ரோல் கொடுங்க சார், பண்ணிட்டோம் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற அட்வொகேட்னு வளன்னு. சார் வளன்னு பேசினா தப்பான்னு, நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு ஏடிக்கிட்ட ஒரு பேக் எடுத்து மாட்டி கொடுத்துட்டு போய் ஆர்யா ஒரு மாதிரி அஜிடேட்டட் டிரைவர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கோசம் நின்றுக்கிறாரு, நீங்க போய் ஆட்டோ வருமானு கேளுங்க, அவர் வராதுன்னு சொல்லுவார், வரணும் அதான் ஆக்ட் அதான் ரூலு, இல்லைன்னா கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லுங்கன்னு. சார் இதெல்லாம் டைலாக் ஆனா, ஆமா போய் சொல்லுங்க. நான் போய் கிடைக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு அவர் நீரவ் ஷா தான் ஃப்ரேம் வச்சார். சொன்ன பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்தது, நீ ஆர்யாவை ஃபுல்லா மறைச்சிட்ட, நான் முதுவை தான் காமிச்சேன் நான். ஐயோ எனக்கு அப்போ லைட்டிங் வாங்குறது அதெல்லாம் தெரியல. அப்புறம் ஆர்யா சொல்லி கொடுத்தா. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். நடிச்சதே ஆர்யா கூட. அப்புறம் சிங்கம் 3ல சூர்யா கூட நடிச்சேன். ஆர்யா சூர்யா எல்லாமே நடிச்சாச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆர்யா கூட தான் நடிச்சேன். நஸ்ரியா அவங்களோட அப்பாவை நடிக்கிறீங்க. அவங்க கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சூஸ் பண்ற படங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்கா தான் இருக்கு. சோ அதுலயும் அப்பாவை நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்தது. இங்க தரங்கம்பாடி சிதம்பரம் பக்கத்துல அங்கதான் ஷூட் பண்ணாங்க எங்க போர்ஷன்ஸ், நிறைய போர்ஷன்ஸ். ரொம்ப நஸ்ரியாலும் வேற லெவல். அவங்க கம்பேக் கொடுக்குறாங்கன்றதுக்கோசம் அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம். அவங்க ஏற்கனவே பெரிய ஆர்டிஸ்ட், சும்மா வாயில ஒரு ப்ரஷ் வச்சுக்கிட்டு அவங்க பண்ற அட்டகாசமே நமக்கு தாங்க முடியாது. அந்த மாதிரி ஆர்யா கூட அந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. அதனால இதுல வந்து அவ்வளோ அந்த காலத்து தமிழ். நான் கூட அம்மா போய் ஓய்வு எடுத்துக்குமா, நம்ம பிறகு உரையாடலாம், விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், நீ உன் அறைக்கு செல், இப்படி பேசணும், தூய தமிழ்ல பேசணும். அதுல அவங்க அப்பா என்னப்பா நீங்கள் அவங்க பேசும்போது அப்படியே அந்த இதோ உள்வாங்கி, அந்த நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கூட இந்த மீசை இல்லை, அது எறா மீசை வச்சு எடுத்தாங்க. அப்ப நான் வந்து பேரன்புன்னு ஒரு ஜி தமிழ்ல ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அங்கிருந்து இங்க வந்துட்டு ஃபேக் முஷ் வச்சு நடிச்சேன். ஃபேக் முஷ் வச்சு நடிச்சது 2 மாசமே எங்க டைரக்டருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் மாஸ்க் போட்டு போவேன். உள்ள போனோடனே கதவை மூடிடுவோம். எங்க மேக்கப் மேன் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு லைன் டைரக்டர் எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து உட்காந்துப்பேன். அந்த அளவு பக்காவா எனக்கு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது மாதிரி வச்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா வரும். சீரியல் ஜேர்னி பத்தி கேட்க, இது எப்படி ஆரம்பிச்சது? பிகாஸ் நீங்க படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க, ஒரு ரோல் பண்ணிட்டே இருந்திருக்கும் போது சடனா சீரியலுக்குள்ள என்டர், அது எப்படி நடந்தது? அது எல்லாத்துக்குமே ஆரம்பம்னு பாத்தீங்கன்னா சைவம் தான். அந்த சைவம் வந்து பெரிய தாக்கம் பண்ணிடுச்சு. வருஷம் 16 ஃபாசில் சார் படம் எடுத்த மாதிரி படம் அது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங் இப்படிலாம் இருக்குது, ஆக்டர்ஸ் நேச்சுரலா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சார் ஒன்று பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ரெஃபரன்ஸை பார்த்துட்டு பிரவீன் பெர்னட் சார், அவர் தான் சரவணன் மீனாட்சியில இருந்து ராஜாராணி 1ல இருந்து எல்லாம் பண்ணவர். ராஜாராணி 2க்கோசம் அவர் கேஸ்டிங் பார்க்கும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ரோல் இருக்கு, நீங்க வாங்க அப்பா ரோலுக்கு ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. கூப்பிட்டு அப்படி கிடைச்சது தான் எனக்கு ராஜாராணி. அப்புறம் பார்த்தா மீதி பேரெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கால் அவரா பண்ணி நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது தான். நான் போய் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். ராஜாராணி எனக்கு இன்னைக்கும் ராஜாராணி எனக்கு பெரிய, ஆமா, க்ளோஸ் டு மை ஹார்ட். நைஸ். அது ராஜாராணி ஒரு பெரிய பிராண்டான ஒரு சீரியல். பார்த்தா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அது பத்தி. ஆமா, இப்ப ராஜாராணி பண்ணேன். அப்புறமா அது 3 இயர்ஸ் முடிஞ்சது, ஃபுல்லாவே முடிச்சுட்டு வந்தோம். அந்த ஒரு கேப்ல ஜி தமிழ்ல போய் ஒரு பேரன்புன்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரைம் டைம்ல நமக்கு திரும்ப கூப்பிடுறாங்களே,
அப்படின்னு போனதான் சார் கொஞ்சம் வித்தியாசமான ரோலுன்னு கொஞ்சம் லைட்டாக ஃப்ராடு தனம் பண்ணோம் சார். நான் கள்ளங்கப்படம் இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நடிப்பு தானே சார், எப்படி ஒன்றா நடிக்கலாம் சார். என்ன சார் தங்கத்தில் முலாம் பூசி பண்ணுவாங்களே அந்த மாதிரி. நான் என்ன சார் டூப்ளிகேட் நகையெல்லாம் போட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சார். அதெல்லாம் தப்பு இல்லையா சார், நான் அட்வொகேட் சார். சார் நடிப்பு சார், அந்த மாதிரி கேரக்டரு இப்போ விறுவிறுன்னு போவோம். ஏன்னா ஒரு ஸ்டாலின் சார் அண்ணன் கேரக்டர், அப்பா கேரக்டராக இருந்து ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்காரு, எதிர் வீட்டில் சண்டை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவரையும் ஏமாத்தி ஒரு பொண்ணை தூக்கி போய் தலையில கட்டுறீங்க, அந்த ரோலுக்கு தான் அவங்க வேணும், முலாம் பூசி உள்ளே போனோன்னு. அப்படியா சார்னு. அப்புறம் எனக்கு ஒய்ஃப் கேரக்டராக வர்றவங்களும் அவங்க பாக்கியமா நடிக்கிறவங்களும் அதே மாதிரி கேரக்டர். ஸோ நல்ல காம்பினேஷன் ஆயிடுச்சு. அவங்க சரண்யா அப்படி போனோன்னா இப்போ எல்லாம் எங்க பார்த்தாலும் என்ன ராஜாராணி அப்பான்றதெல்லாம் விட்டாங்க. வந்தோடனே சார் தங்கமயில் அப்பா, தங்கமயில் அப்பா சார். என்ன சார் எப்போ சார் மாட்டுப்பீங்க? மாட்ட மாட்டேங்க, போயினே இருக்கிறேங்க. தங்கம் அநியாயத்துக்கு தங்கத்தை போய் ஏமாத்தி போடுறீங்களே அப்படின்னு ரொம்ப பரவலா பேசப்படுது. படங்கள்ல ஒரு கைண்ட் ஆஃப் ரீச் இருக்கு அப்படின்னா சீரியல் வந்து அந்த பிசி ஆடியன்ஸ் வீட்டு வரைக்கும் போய் ரீச் ஆகுது. ஆக்சுவலி சீரியல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சீரியல் தாங்க. இப்போ எவ்வளோ வருஷங்கள் படங்கள் பண்ணுறது கூட அந்த ரீச்ன்றது வந்து இவங்க தான் தேட்டருக்கு போகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரணும். அப்படி இது அப்படி இல்லையே. நம்ம அதுவும் அந்த இதில் எப்படின்னா ஒரு நாள் பார்க்க ஆரம்பிச்சுட்டு கதை பிடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் இப்போ 9 o'clock ப்ரைம் ஸ்லாட்டில் இருக்குது தூக்கிட்டு வந்து 6 மணிக்கு போட்டால் கூட அந்த ஆடியன்ஸில் ஒரு 30% தான் கட் ஆகுங்களே தவிர மீதி 70% இதை ஃபாலோ பண்ணி பார்த்துருவாங்க. அவங்க வந்து இது ஒரு கதை, அவங்களுக்கு ரிலேட் பண்ணுற கதை, அந்த ஃபார்முலா உள்ள நுழைஞ்சு அந்த கதை பிடிச்சிடுச்சுன்னு சொன்னா. இந்த இப்ப கூட ஒரு மீம்ஸ்ல போட்டிருந்தாங்க, ஒரு டிவில 2 பாட்டிங்க கிட்ட போய் சண்டாளி சாப்பிடுவா என்ன சொன்னாங்க, அவளை சொல்லு இவ்வளவு சொல்லு. அவங்களுக்கு டைலாக் கூட பேச இல்லை, இவங்க 2 பேர் மாத்தி மாத்தி டைலாக் பேசி டிவி கூட சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சீரியலோட தாக்கம் வேற எங்கேயோ இருக்குது. மூவி எல்லாம் உண்மையில கம்பேர் பண்ண முடியாது. மூவி வந்து நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து அப்புறம் இது. அதனால இப்போ வீட்டுல உட்காந்து கூட பார்க்க வேணாம், மொபைல்லயே பார்க்கலான்னும் போது சீரியல் வேற லெவலுங்க. எனக்கு ஐஎம் ப்ரௌட். மீனக்கு சொல்லுவாங்க சீரியல் ஆக்டரா, நான் மூவின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ சீரியல்னா ஒரு பிராண்டட் ஆக்டர், மூவி ஆக்டர் நடிக்கிறாரு ஒரு சினிமால, அதே இடத்துல போய் நாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. நான் போனா எனக்கு ஒரு 4 பேர் நிறைய பேர் அங்க பார்ப்பாங்க, சாருக்காரன். ஏன்னா டெய்லி பாக்குறாங்க. ஆமா, டெய்லி பாக்குறாங்க. ஒரு மூவியே ஒரு 3 மணி நேரம் தான். இது அப்படி இல்லையே, வருஷம் ஃபுல்லா போடணும், எத்தனை ஹவர்ஸ் நம்ம பாக்குறாங்க இல்லையா. அதனால சீரியல் தான் இனிமேல் ஃபியூச்சர். இன்னைக்கு சீரியல், வெப் சீரிஸ் இதெல்லாம் வந்து இல்லை. அதுக்குன்னு மூவியை நம்ம குறை சொல்ல. மூவியும் வந்து வேற. முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா சீரியல் ஆக்டர் அவர் மூவி ஆக்டர், நாங்கள் அந்தந்த அவர் மூவி ஆக்டர்லாம் கிடையாது. சீரியல் ஆக்டர் மூவி ஆக்டர் எல்லாரும் ஒண்ணுதான்ற மாதிரி தான். இப்போ விஜய் டிவில சார் படம் பணிவிடும் மலர், அந்த சீரியல்லையும் நீங்க இருக்கீங்க. அதுவும் அதுல மெயினா வந்து பாரதி கண்ணம்மாள் நடிச்சவங்க நடிச்சிருக்காங்க. சோ அந்த சீரியல் பத்தி சொல்லுங்க, அது எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, வினுஷா தேவி இப்போ பிக் பாஸ்லயும் ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க சித்தார்த். ஸோ 2 பேரும் லீடர் நடிக்கிறாங்க. ரயான், தமிழும் சரஸ்வதியும், அவர் எல்லாமே நல்ல காம்பினேஷன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அதுல நல்ல ரோல் இருக்கு. சீரியல்லாம் முன்னாடி வந்து இந்த ரொம்ப என்ன சொல்றது நேச்சுரலா இருக்கும், பாக்குறது வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து இன்னும் வந்தா நல்லா இருக்குங்கிற கருத்தெல்லாம் இருந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து? ஆமா, இப்போ நான் கூட பாத்தீங்கன்னா இப்போ அது ஒருத்தரோட மனநிலை. இப்போ சீரியல்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சார் தேங்காய் உரிக்கிற சீன் நீங்க அப்படின்னா, நான் போன உடனே சீன் கூட மேக்கப் போடுறேன்னு சொன்னா அந்த சீன் சிச்சுவேஷனை கேட்டுதான். இது வந்து ஏல் விஜய் சாரோட பிராண்டிங். அவர் போனா மேக்கப் மேன் வந்தோடனே நேரம் போட்டுற மாட்டார். அவர் கேட்பார் என்ன சீன் பண்ண போறாரு சார். சார் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரா வராரா அப்படி கேட்பாரு. ஹாஸ்பிட்டல் இருந்து வராருன்னா அவர் டல் மேக்கப், போறாருன்னா ஃப்ரெஷ்ஷாவே கூட போலாம் வர அந்த மாதிரி. அதனால நான் அந்த சீன்ல கேட்பேன், சார் என்ன சார் இது சார் நீங்க ஒரு மாதிரி தேங்காய் உரிச்சிட்டு இருக்கீங்க. தேங்காய் உரிச்சிக்கிறோம்னா அவ்வளவுதான், ஒன்னு டல். நானே கொஞ்சம் டல் பண்ணி விட்டுருவேன், முண்டா பண்ணின்னு போட்டுப்பேன், ஒரு துண்டை தூக்கி கழுத்துல போட்டு வச்சுப்பேன். இது வந்து நம்ம கமிட்மெண்ட். நம்மளா ஒரு வீட்டுல இருந்தா நம்ம இப்படிதானே இருப்போம். அது இப்ப எங்களுக்கு வந்து பொள்ளாச்சி ஊர்ல இருக்கிற கதை. ஸோ அந்த மாதிரி அது வந்து தென்காசி, அது மாதிரி எந்த ஊர் இருக்கும் அதோட வட்டார மொழி. அப்படி சப்போஸ் எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க, என்னுடைய வாய்ஸ் கிடையாது. மதன் பிரசாத் சொல்லிட்டு அவர் தான் எனக்கு டப்பிங் கொடுக்குறாரு, அதனால வாய்ஸ் கூட விட்டுடலாம். நம்ம ஆக்டிங்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதை உள்வாங்கி நம்மளா பண்ணிக்கணும். இப்போ நம்ம யாரையும் குறைன்னு சொல்லலை. நம்ம லேடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து
நல்ல பிரைட்டா ஐலாஷ்ல இருந்து எல்லாமே ரெடியா இருந்துட்டு தூங்குற சீன் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் இடிக்கும். நான் எனக்கு டாக்டரா நடிக்கிற பசங்க ராஜாராணி அவங்க கிட்டலாம் நான் கொஞ்சம் சொல்லி விடுவேன். நம்ம கொஞ்சம் ஹேர் லூஸ் பண்ணி விட்டுக்கோ, ஒரு கம்மல் கழட்டி விட்டுக்கோ, கொஞ்சம் தலை கழிச்சு விட்டுக்கோ, இப்படி எதையாவது ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணணும். அவங்களாம் அந்த அப்பதான் ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஷார்ட் கூப்பிட்டாங்கன்னா கடை கடன் ஓடியாந்து அப்படியே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி மாறுங்க, கொஞ்சம் உள்வாங்கி பண்ணாதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வரும்னு கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணாங்க. அதுதான் அது வந்து நம்புற மாதிரி எடுக்கும் போது கொஞ்சம் அதுதான். நீங்க மலையாள மூவிஸ் எல்லாம் இப்போ ஹிட் ஆகுதுன்னா அவங்க அப்படி பை நேச்சர் என்ன இருக்குது அப்படியே தொண்டு போட்டு அப்படியே பேசிட்டு வர்றது, அது நேச்சர் நம்ம வீட்டுல நடக்கிற நிகழ்வு மாதிரி இருக்குது. ஸோ அதனால இப்போ இப்படி நேச்சுரலா நடிக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 சீன் எடுக்கணும். இது 6 சீன் எடுக்குமே ஆர்டர் தெரியாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சீனை கேட்டு மேக்கப் போடுன்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் கல்யாண சீன், அப்புறம் அழுகுற சீன், டெத்து சீன், எதை எடுக்கிறாங்கன்னு தெரியாது எப்போ. அதனால அவங்களுக்கு ஆர்டர் வரணும், சீன் பேப்பர் கையில வரணும். அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் நம்மளே பண்றது, தலை கழிச்சு விட்டுக்கிறது, பிரைட்டா வர்றது போறது, அந்த காஸ்டியூம் நம்மளா ஒரு டைரக்டர் போய் அங்க டிஸ்டர்ப் பண்ணி கேமராமேன் டிஓபி கிட்ட போய் கேட்டு கலர் சரியா இல்லையான்றத விட நம்மளே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பண்றது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். சார் நான் உங்களை பார்க்கும்போது நீங்க நிறைய பிக் பாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. ஆரம்பத்துல என்ன சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபி முத்தவர் என்ட்ரா இல்ல, போன வருஷம் உங்களோட ராஜாராணி சீரியல் அர்ச்சனா அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. நம்மளோட பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் ரொம்ப பிடிக்குங்க. அது வந்து ஒரு யதார்த்தத்தை காட்டுது. ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கேமரா 2 கேமரான்னு போதே நம்ம கான்சியஸ் ஆயிடும். இப்படி திரும்பினா கேமரா, இப்படி திரும்பினா கேமரா வச்சுதான் கண்ணாடி முன்னாடியே ஒருத்தர் இருக்கணும். ஆனா உங்களை பார்த்து கூடாதுன்னும் போது எப்படி இருக்கணும், அது மாதிரி அதுல ஒரு எப்படி இருக்காங்க. அதுல போய் ராஜாராணியில 3 வருஷம் எங்க கூட நடிச்சவ அர்ச்சனா, அவ அங்க போராடும் போது அவ அப்படியே இருக்காளா, அவ தன்னை மாத்திக்கிறாளா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுதான் இந்த தடவை ரொம்ப சீரியஸா பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு என்னடா அவளோட நேச்சர் எங்க இப்படி இருக்கிறத அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இவங்க எல்லாம் போய் இதெல்லாம் நடிப்புன்றாங்க அதுன்றாங்க அப்படி பேசுறாங்களேன்னு தான் உள்ள போனேன். போனோடனே எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அவங்க அப்படியேதான் ஹியூஜ் ஃபேன் பேஸ். அது என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வெறுக்கணும் வரணும்னு சொன்னா இவங்க 4 பேர் வந்து அவங்க புள்ளி பண்ணும்போது அவ முதல்ல அழுது எல்லாம் பண்ணா, அப்புறம் திடீர்னு பண்ண அடங்கு நிறுத்து பேசாத அப்படின்னு அவ கொஞ்சம் பண்ணும்போது அந்த ஹீரோயிசம் பண்றது இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. அதுல அப்படியே வந்துட்டு இப்போ நல்லா என் கூட டச்ல தான் இருக்கா. நேத்து கூட எனக்கு போன்ல பேசினா, டச்ல தான் இருக்கா அர்ச்சனாலாம். சார் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வருஷம் பிக் பாஸ்லயோ இல்ல வர வருஷம் பிக் பாஸ்லயோ வாய்ப்பு கிடைச்சதுன்னா போவீங்களா? போலாம். அது ஒன்றும் இப்போ நிறைய இப்போ 7 சீசன் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போறது நம்மளா இருக்கணும். அந்த மாதிரி இருக்க விட மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு கேங்ல நம்ம அது இருக்கணும். கொஞ்சம் நடிப்பு இல்லாம அங்க முழுமையா இருக்க முடியாது. நமக்கு நடிக்க தெரியும். அதனால முழுமையா இருந்தா ஒரு வாரத்துல வெளியே வந்துடலாம். கொஞ்சம் நடிப்போடு இருந்தா கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம். நடிப்புனா சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், அது இருந்தாதான் அங்க இருக்க முடியும். சரி, அதுக்கு வாய்ப்பு அப்படிதான் இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ஆக்டரா இருந்தாச்சு, சீரியலுக்குள்ள வந்தாச்சு. இப்போ பிக் பாஸ் சரி ஓகே அப்படின்னு அங்கேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. கூப்பிட்டா கண்டிப்பா போகலாம். அங்க கூப்பிடலாம், குக் கோமாளி கூப்பிடலாம். எனக்கு ஆக்சுவலா இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுலயும் இருக்கேன், ஒரு வைல்ட் கார்டுல போற அளவுக்கு இருக்கு. அதனால பாப்போம். எது இருந்தாலும் இப்போ ஸ்டார்ட் மியூசிக் கூப்பிட்ட போதெல்லாம் மாக்காபா சொல்லும் போதெல்லாம் நான் 3 தடவை போயிட்டேன். ஸ்டார்ட் மியூசிக்கு, அண்டா காக்கசம், அது இது விஜய் டிவி ஷோஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம ஒரு ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். மாக்காபாவே நான் ஸ்டார்ட் மியூசிக் போகும்போது எதிர்க்க மதுரை முத்து, புகழ், பாலாலாம் இருந்தாங்க. அவங்களாம் ஒரு டீமா உட்காந்தாங்க. நானும் அர்ச்சனாலாம் இங்க இருந்தோம். இன்னொன்னு அப்பா கேரக்டர் பண்றவரு அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நான் மாக்காபா கிட்ட சொன்னேன், மாக்காபா இந்த மாதிரி முத்துக்கு ஏதாவது கிளடா பண்ணோம், என்ன பண்ணலாம்? நான் ஷாக் எடுத்துன்னு வந்துக்கிறேன், நான் ஜிம் ஆளு, நான் நான் ஷாக்லாம் சுத்துவேன் ப்ரூஸ்லி மாதிரி, அதை நீங்க கொஞ்சம் போட்டு வாங்க. உடனே மாக்காபா வந்து முத்து என்ன ஏரியால ஒரே பெரிய தாதா இருந்தியா, சும்மா சைவம் ரவி கிட்ட மோதி பாருங்க. அவரு என்னப்பா அப்பா ரோல் பண்றவர், பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டுன்னு வாசல்ல உட்காந்து ராஜாராணியில பேசின்னு இருக்கிறார். அவரு கூட என்ன பேசுறேன், நீ ஏரியாவில் ஏதோ கலாட்டா பண்ணாரு, சைவம் ரவி ஏதோ பண்றீங்களா அவராரு அப்படின்னு தூக்கி போட்டாரு. அவரு நான் ஷாக்கை போட்டு செக் 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 செக்னு அப்படியே சுத்திடணும். அவரு
என்னப்பா என்னென்னவோ பண்றேன் நான் உடனே இந்த கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்னுடைய அண்ணன் மதுரை முத்தண்ணன் தான், அவருக்கு இதை காணிக்கையாக்குறேன்னு சொல்லி இருந்து கொடுத்துட்டேன். அவர் அதை எடுத்து இப்ப எங்க தலைவர் சுத்தி காட்டுவார்னு அவர் எடுத்துக்கிட்டு அம்மா நம்ம அவரோட பாடி லாங்குவேஜ் எடுத்து அடிச்சு அது மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுப்போம். அதனால நம்ம வந்து பிக் பாஸுக்கு தேவையான எல்லா பொருத்தமும் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா. அதனால ஸ்டார்ட் மியூசிக் கூப்பிட்டு போய் கூட நான் என்டர்டைன் பண்ணேன். ஸோ அதனால அந்த டீம் ஃபுல்லா நம்ம ஒரு அப்பா நான் அப்படியே சங்கோஜப்பட்டுக்கணும் அப்படியே இருக்கு, அங்கேயே புஷ்அப்ஸ் 20 புஷ்அப்ஸ் பாட்டில் எடுத்து காமிக்கிறது வர்றது, அந்த மாதிரி ஆக்டிவா வச்சுப்பேன், என்கேஜ் பண்ணும். கண்டிப்பா. ஜஸ்ட் ஒரு இதுக்காக கேட்கிறேன், இந்த ஒரு கண்டஸ்டன்டோ இல்ல இந்த ஒரு பர்சன் கூட இருந்தாங்கன்னா, நான் 100 days என்ன 150 நாள் கூட போக வேண்டாம் பிக் பாஸ் வீட்டுல அப்படின்னா யார் கூட இருந்தா அந்த ஒரு வில் பவர் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா கண்டிப்பானா என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் ராஜா ராணியில பாலாஜி தியாகராஜன், பாலாஜி தயாளன், பாலாஜி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்படியே எங்க 2 பேருக்கு சிங்கிங் வேற லெவல்ல இருக்கும். பாலாஜி வந்து என்ன அப்பா அண்ணா கூட என்ன வந்து நைனான்னு கூடுவான். இந்த வரைக்கும் யாரும் நைனான்னு கூப்பிட்டது இல்லை. நைனான்னு கூடுவோம். பார்த்துக்கலாம் நைனா, வந்துடலாம் நைனானோ. இப்போ பாலாஜி என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நான் 100 days கண்டிப்பா கூடவே இருந்துருவேன். பார்த்துக்கலாம். டேக் ஒன் நேயர்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்டர்வியூ பண்ண உங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ். நன்றி.